ஹாய் வீவர்ஸ், ப்ரைஸ் அலாட். விசாக் டூனுடைய பார்ட் 3ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பார்ட் 1ல் வந்துட்டு ஜூவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் பார்ட் 2ல் வந்துட்டு கலாஷ்கிரிங்கிற ஒரு மலையை பற்றி பார்த்தோம். அதுக்கு ஒட்டி ஒரு பீச் இருந்துச்சு இல்லையா, அந்த பீச், அது பேர் ஆர்கே பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீச்சினுடைய வியூஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், நைட்லேயும் டேலையும் அதோடைய வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில், அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏர்க்ராஃப்ட் மியூசியம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தினுடைய எல்லா பகுதிகள், இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காக்பிட் ஆர் ஃப்ளைட் டெக் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த விமானிகள் இருக்கிற அறை. அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுபோல் அதனுடைய என்ஜின், அதனுடைய டயர்ஸ், அப்புறம் பிளாக் பாக்ஸ், இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்புறம் மிசைல், போர் விமானங்களில் யூஸ் பண்ணுற மிசைல், அந்த ஃபைட்டர் பிளைனே எப்படி இருந்தது, அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் சப்மரைன், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பீச்சை ஒட்டி சப்மரைன் மியூசியம் இருந்தது. நீர்மூழ்கி கப்பல் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா, அதுவும் ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உள்ளதெல்லாம் எடுக்க முடியல, அது அனுமதி கிடையாது. அதனால வெளியில் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்கள் பிக்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா. தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் டே 1ல் பார்த்தது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன இடங்களுக்கு போனோங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.